அப்படியா? ஆமாங்க எஜமா. ஆனா இது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி பெரியம்மா நடந்துக்கிறாங்க. அதுதான் எனக்கு புரியல. ஏன்பா காபி சாப்பிட்டீங்களா? போதும்மா உங்க அக்கறை. என்னப்பா விஷயம்? அக்கா ஏதாவது சொல்லிச்சா? அக்கா என்னம்மா, நீ கூட தான் எதுவுமே சொல்லல. என்னப்பா சொல்றீங்க? நீங்க 2 பேரும் என்னை விலக்கி வச்சுதான் நடக்கிறீங்க. என்னப்பா இது திடீர்னு? என்னம்மா, சாதாரண விஷயத்த கூட என்கிட்ட சொல்ற நீங்க இதை மட்டும் ஏன் மறைச்சிட்டீங்க? எதப்பா நாங்க மறைச்சோம்னு சொல்றீங்க? என்னையா கேக்குற? இப்படி வா. நீ முழுகாம இருக்கிற விஷயம் என்ன? இந்த சந்தோஷமான செய்திய வேலைக்காரி சொல்லித்தானாமா எனக்கு தெரியணும். அக்கா, அப்பா சொல்றதெல்லாம் ஏமா இது உனக்கும் தெரியாதா? தெரியும்பா, தெரியும். வேணும்னு தான் அதை உங்ககிட்ட இருந்து மறைச்சு வச்சேன். ஆனா இந்த விஷயம் இல்ல. அப்பா, அக்காவுக்கு ரொம்ப நாளா வயிற்று வலி இருந்தது. டாக்டர் கிட்ட காமிச்சதுல ஆபரேஷன் செய்யணும்னு சொன்னாங்க. இடையில அக்கா கர்ப்பிணி ஆக கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க. இதையெல்லாம் உங்ககிட்ட சொன்னா எங்க நீங்க அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்களோன்னு பயந்துதான் இதை நான் மறைச்சு வச்சேன். நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்து போச்சுப்பா, அது நடந்து போச்சு. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி ஆத்திரப்படுறேன். பூரணம், அக்கா வயித்துல தங்கம் போல ஒரு குழந்தை பிறக்க போகுது. அதுக்கு நீ ஏமா தணல்ல விழுந்த புழு போல துடிக்கிற? எனக்கு குழந்தை பிறந்தா நான் செத்து போயிடுவேன் அப்பா அப்படின்னு நான் சொல்லலப்பா. டாக்டர் அம்மா தான் சொன்னாங்க. டாக்டர் என்ன கடவுளாமா? குழந்தை பிறக்கும் போதே தாய் இறந்து போயிடுவான்னா உலகத்துல சிருஷ்டியே ஸ்தம்பிச்சு போயிடும். அப்பா பயப்படாத, அக்காவுக்கு சுகப்பிரசவமாகி தாலாட்டு பாட போற. அதை கேட்டு இந்த வீடு துடிக்க போகுதுன்னு சொல்லுங்க அப்பா. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? யார் காரணம் தெரியுமா? பூரணம். இல்ல பூர்ணம், இல்ல. இதுல குற்றவாளி நான் தான். இதுக்கு யார் குற்றவாளியா இருந்தால் தண்டனை அனுபவிக்க போறவன் நீ அக்கா, நீ. நாளைக்கு இதனால உனக்கு ஒரு ஆபத்து வந்தா உன் உயிரை யாரால் அக்கா திருப்பி தர முடியும்? சரிம்மா, என்ன செய்யறது? கடவுள் மேலதான் பாரத்தை போடும். நாம கண்மூடித்தனமா நடக்கிறதுக்கு கடவுள் அப்பா பொறுப்பு. ஏதா எங்க அக்கா உங்களை பத்தி கவலைப்படுறதுல, அன்பு காட்டுறதுல 100ல 1 பங்காவது உங்களுக்கு இருந்திருந்தா இந்த தவறு நடந்திருக்குமா? 1000 சமாதானங்களை நீங்க அடுக்கடுக்கா சொல்லுங்க. ஆனா அதை கேட்க நான் தயாராயிருந்தேன். உங்களை அக்கா புருஷன்னு சொல்லிக்கவே நான் வைக்கப்படுறேன். பூர்ணா, நீ சும்மா இருக்கா? படிச்சிருக்கீங்களே, கொஞ்சமாவது பண்பு வேண்டாம்? பூர்ணா, மனசை கட்டுப்படுத்த முடியாத நீங்க ஒரு மனிதரா? பூர்ணா, அப்புறம் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என் உயிர் போனாலும் பரவாயில்ல. அவர் எப்படி எல்லாம் பேச உனக்கு என்ன துணிச்சல், என்ன உரிமை? அப்பா, 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 பாத்தீங்களா அப்பா, பாத்தீங்களா அவ பேசுறத? அக்கடையும் அத்தாரையும் பேச எனக்கு உரிமை இல்லையா அப்பா? பாத்தீங்களா அப்பா? என்ன மன்னிச்சிடும், என்ன மன்னிச்சிடும் அக்கா, அக்கா. அத்தா, 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 சாப்பிடுங்க அத்தா. அத்தா, என் மேலதானே உங்களுக்கு சாப்பாடு மேல இல்லையே. பால் பாயாசம் கூட கைப்பட்ட கசக்கும். இட்லி இனிக்கிறதுக்கும் பாயாசம் கசக்கிறதுக்கும் மனஸ்தாசம் காரணம். போதும் தத்துவா, நீயும் தங்கையும் கோயிலே போய் சாப்பிடு. கோயிலுக்கு போன சார். கோயிலுக்கு போனா என்ன, குளத்துக்கு போனா எனக்கு என்ன? அத்தா, அப்ப நீங்க சாப்பிட மாட்டீங்க? அத்தா, 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 என்ன இதெல்லாம்? யார் அந்த படங்களை மாத்துறது? இடம் மாறினால் மனம் மாறும், மனம் மாறினால் பைத்தியம் பிடிக்கும். என்னது, அக்காரும் தங்கியும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? பூர்ணா, பூர்ணம், இங்க இருந்து இதெல்லாம் எடுத்துட்டு போறியா இல்லையா?
ஏன்டா இப்ப என்ன நடந்துருச்சு? எதுக்காக இப்படி ராத்திரில சாப்பிடாம கூட கோவமா இருக்கீங்க? உங்க அக்காவையே கேள். ஏன் உங்களையே கேக்குறேன். அப்படி என்ன மன்னிக்க முடியாது இப்படி தவறு செய்திருச்சு அக்கா? தவறுல போறணும். இதுக்கு பேரு அலட்சியம். போதும் அத்தா, போதும். வேணும் நான் ஆத்திரம் தீர என்ன அடிச்சிடுங்க. ஏன் இப்படி நான் நினைச்சு கூட பார்க்காத ஒண்ணு சொல்றீங்க? நான் நினைச்சு பாக்குறேன். நீ என்ன நினைச்சு பார்க்க வைக்கிறேன். ஆமா, உன்னை வச்சுக்கிட்டு தானே டான்ஸ் போலான்னு சொன்னேன். ஆமா சொன்னீங்க. நீ இருந்தியா? அத்தா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நான் சொல்றேன். அக்கா இருக்கிறேன்னு தான் சொன்னா, நான் தான் வற்புறுத்தி டாக்டர் கிட்ட அழைச்சிக்கிட்டு போனேன். டாக்டர் மாட்டியா? ஏன்? சொல்லுக்கா சொல்லு. டாக்டர்மா சொன்னதை எல்லாம் அத்தா கிட்ட சொல்லு. அடடே, நெய் உறைஞ்சு போயிடுச்சு போல இருக்கு. தங்கம், உன் உடம்புக்கு என்ன? ஒண்ணுமில்ல அத்தா, பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லை. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. தங்கம், என்னால தாங்கிக்க முடியாதுன்னு என்கிட்ட இருந்து எதையோ மறைக்க பாக்குறேன். அதனால உனக்கும் சந்தோஷம் இல்லை, எனக்கும் சந்தோஷம் இல்லை. என்னங்கிறத மறைக்காம சொல்லு. நான் டாக்டர் அம்மாவிடம் போகாம இருந்திருந்தேன், அந்த செய்தியை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய சந்தர்ப்பமே வந்திருக்காது. என் பொறுமையை சோதிக்காத தங்கம். கடுமையான வயிற்று வலி ரொம்ப நாளா யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டு வந்தேன். என்ன தங்கம் இது? அது தீரணும்னா ஆபரேஷன் செய்யணும். ஆபரேஷனா? சாதாரண ஆபரேஷன் தானே, ஆனா உடனே செய்ய முடியாது. என் உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்கு. அதனால என்ன? கொஞ்ச நாள் பொறுத்து செஞ்சுக்கிட்டா போச்சு. அது வரையிலும் நான் பூர்ண ஓய்வு எடுத்துக்கணும். எடுத்துக்கிறேன் தங்கம். அப்பதானே உனக்கு உடம்பு குணமாக்கும். நான் மட்டும் ஓய்வு எடுத்துக்கிட்டா போதும். நீங்களும் நீ என்ன சொல்ற? இல்ல நான் ஓ, சொல்லு தங்கம், சொல்லு சொல்லு சொல்லு. சொல்லத்தான் நினைக்கிறேன், ஆனா சொல்ல முடியலையே. தங்கம், நீ சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். ஆபரேஷன் ஆகி உன் உடம்பு குணமாகிற வரைக்கும் நம்ம 2 பேரும் கணவன் மனைவிங்கிற உறவை மறந்து இருக்கும். கொஞ்ச நாளைக்கு நீயும் நானும் விலகி இருந்தா சரியா போயிடும். அப்படி நான் சொல்லல, டாக்டர் அம்மா தான் சொன்னாங்க. தங்கம், அத்தா, என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையே? நான் மனுஷன்தான், மிருகம் இல்லை. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டவனா இருக்கலாம். ஆனா உன் சுக துக்கங்கள்ல அக்கறை இல்லாதவன் மட்டும் நினைச்சிடாது. ஐயோ, நான் உங்களை அப்படி நினைக்கவே இல்லை. தங்கம், குடும்ப விளக்கு அடைக்கும் பாவியா மட்டும் ஒருபோது இருக்கும். அத்தா, என்கிட்டயும் தங்கம், நீ சாத்திய? நீங்க சாப்பிடாம நான் சாப்பிடுவேன். வாங்க சாப்பிட. பூர்ணம், நெய் உருகிடுச்சா? நெஞ்சே உருகிடுச்சுக்கா. அக்கா, நெய் உட்காருக்கா, நானே சாப்பாடு போடுறேன். உட்கார் தங்கம், உட்கார். நீங்களா? ஹலோ, குட் மார்னிங் மைதிலி. பூர்ணம், இவர் மிஸ்டர் கனகசபை, என் கூட மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறாரு. நான் புள்ள படிக்கிறவங்கள பத்தி பத்திரிகையில தான் படிச்சிருக்கேன். இப்பதான் நேரா பாக்குறேன். பூரணம், என்ன பூரணது? குழந்தைகளை அழைச்சிட்டு வந்தவனுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டீங்க. அடே பசுபதி, நீயா? கனகசபை, உன்னுடைய குழந்தைகளா அவங்க? ஏன் குழந்தைதான்ப்பா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சௌக்கியமா? மாமா, நமக்கு எஸ்டேட் பங்களால விலை கொடுத்தாரு பாருங்க, அவருடைய மகன் தான் இவன். தம்பி, தரிபடும் பாடுபட்டுக்கிட்டு இருந்தேன் எங்க மனசுல. ஆனந்தத்தை ஊடும் பாவமா நெய்துட்ட தம்பி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எடுத்துக்க. என்னப்பா அது? வீடு தேடி வந்தவனுக்கு வெறும் காபியை கொடுத்து அனுப்பிடுற போல இருக்கேன்னு. அடாடாடா, கொஞ்சம் பொருடா. கூடிய சீக்கிரம் எங்க திருமண ஆண்டு விழா வரப்போகுது. அப்போ உனக்கு வடை பாயத்தோட ஜாம் ஜாம்னு சாப்பாடு. இடபதி, நம்ம எப்படி இந்த காய்களை ஆட்டி படைக்கிறோமோ அதே மாதிரி கடவுள் நம்மையும் ஆட்டி படைக்கிறார். உண்மைதான் நமசிவாயம். இல்லன்னா எப்படியோ வாழ்ந்தனா இப்படி இருப்பனா? நடந்து நினைச்சு கவலைப்பட்டா நொடிச்ச வியாபாரம் கைவிட போது விட்டு தள்ளு. வியாபாரத்தை பத்தி பணத்தை பத்தி எல்லாம் கவலை இல்ல. என் பொண்ணு பத்மாவ
ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா அதுவே எனக்கு போதும். எல்லாம் நல்லபடியா நடக்கும் கணபதி. பொண்ணுன்னு ஒருத்தி பிறந்துட்டா, அதுக்குன்னு ஒரு ஆணு நிச்சயமா பிறந்திருப்பா. ராஜாவை காப்பாத்து. அக்காவா மாடியில இருக்குமா? என்னக்கா கோயிலுக்கு போக அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியா? கோயிலுக்கு இல்ல பூர்ணம், அத்தானோட சபா போக ரெடியா இருக்கேன். ஓ, வேலை டான்ஸ் பார்க்கவா? 2 பேரும் அவசியம் பார்க்க வேண்டியதான். பூர்ணம் நீயும் வாயன் போலாம். ஐயோ நான் வரல. என்னடா அது, எங்க போனாலும் கூடவே ஒட்டுப்புல்லு மாதிரி வந்துடுறாளேன்னு சொல்ல மாட்டாரு, மனசுக்குள்ளேயே சபிப்பார். எதுக்கு வம்பு? நீங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி பேசலன்னா தலை வெடிச்சுடும் இல்ல? அக்கா அக்கா ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? என்னக்கா உடம்புக்கு? பீரோல மாத்திரை இருக்கு எடு. அக்கா பீரோல தானே? எங்கக்கா இருக்கு? அந்த புடவையில இருக்கு, அதுக்கு பின்னால இருக்கு பாரு. ஐயோ வயசு வலியாக்கா? ஆமா பொண்ணு. இப்ப எப்படி இருக்குக்கா? பரவாயில்லை, சரியாயிடுச்சு. எத்தனை நாளா இப்படி இருக்கு? இன்னைக்குதான் திடீர்னு உனக்கு வயிற்று வலி வரும்னு முன்னையே தெரியுமாக்கா? இல்ல பொண்ணு. பின்ன எப்படி ரெடியா மருந்து வாங்கி வச்சிருக்க? அப்போ ரொம்ப நாளாவே இருந்திருக்கு பொண்ணு. யாருக்குமே தெரியாம மறைச்சு வச்சிருக்க இல்ல? அக்கா, எந்த நோயும் உடனே கவனிக்காம இருந்தா அதனால யாருக்கு ஆபத்து தெரியுமா? என்னடி இது, சின்ன விஷயத்தை போய் பெருசாக்கிட்டோம். சின்ன விஷயத்தை பெருசாக்கி உன் மேல குத்தம் சுமத்தலக்கா. இங்க பாரு, உடனடியா டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்றேன். பாத்துக்கிறேன், அதுக்கு என்ன? சரிதானே? ஒண்ணும் பயப்படாது, எனக்கு இப்ப வலியே இல்லை. நீ நடிச்சது போதும், இனி என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. இங்க வா அத்தா வந்துடுவாங்க. நான் இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. விவரத்தை சொன்னா அத்தா வருத்தப்பட மாட்டாங்க. இங்க நானே அவர் சமாதானப்படுத்துறேன். நீ வாக்கா, நீ புறப்படு.